மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 75 விஷ்ணு சஹஸ்ரநாமம். சத்கதிஹி சத்கிருதிஹி சத்தா சத்பூதிஹி சத்பராயணஹ शूरसेनो यदुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः. சத்கதிஹி சத் அது இந்த தமிழ்ல இங்க சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம்னா தா வரும், ஆனா அது சத்து தா. சத்து பிகம் சத். எப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஜஸ்துவ சந்தின்னு சொல்லுவாங்க. சந்திஹி ஒரு வியஞ்சனத்துல வரும், வர்க்கீய வியஞ்சனானி பாகத்துல தா பிகம்ஸ் தா. இப்போ ஜகத் ஈஷக ஜெகதீஷக அப்படி. அதான் சத்கதிஹி. கதிங்கிறது கடைசியில போகின்ற அடைக்கலம், அவ்வளவுதான். கடைசியில நம்ம சேர வேண்டிய இடம் என்ன கதின்னு கேட்கறோம் இல்லையா, அது என்ன கதின்னு யாருக்கு போக வேண்டிய கடைசி இடங்கள்லாம் எங்க, கதி நம்முடைய விதி எங்க, நம்முடைய அடைக்கலம் எங்க, அதுதான். இது சுவாமி சத்கதிஹி அப்படின்னாக்கா சத்தியத்துடைய கதிஹி, நம்முடைய சத்தியத்துக்கு தான் நம்ம போறோம். இந்த கதிஹி மனுஷனுடைய ஜந்துக்களுடைய அடைக்கலம், கடைசி அடைக்கலம் சத்தியம்தான். அந்த கதிஹி சத்கதிஹி சுவாமி தான் அப்படின்னு. சத் கிருதிஹி எல்லாமே சத்தியம்தான். அவர் சத்தியம் பண்ணப்பட்டவர், உண்மை. சத்கிருதிஹி சத்தியம் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் சுவாமி தான். சுவாமியானவர் எவர் சத்தியம் பண்ணக்கூடிய செயல்களாக இருக்கின்றாரோ அவர் தான் சத்கிருதிஹி. சத்தியம் சத்கிருதிஹி. சத்தா ரொம்ப உண்மையானவர், நிரந்தரமானவர், ஒரு வினாடி கூட இல்லாம இருக்கப்பட்டவர், இல்லாம ஒரு வினாடிங்கிறது அவருக்கு கிடையாது. நிரந்தரம், உண்மையானவர், பவித்திரமானவர். சத்தா யாரு சத்தியமாக இருக்கின்றார்களோ சத்தா. திருச்சி பிரத்யத்தில் எடுத்துக்கலாம் நம்ம சத்தா அப்படின்னு. சத் பூதிஹி அதேதான், சத்து பிளஸ் பூதிஹி. பூதிங்கிறது பஞ்சபூதங்களானவர், அவருடைய ஸ்வரூபமே. இது எல்லாமே சத்துன்னு அப்படி அழகாக சத்தியம் சத்தியத்துல பீஷ்ம பிதாமர் வர்ணிச்சுட்டே வர்றார். விவரம் சுவாமி அப்படியே வர்ணனம் அப்படியே பண்ணிட்டு வர்ற சுவாமியை. எல்லாமே சத்து. சத்துனா சத்தியம், சத்தியம். அதுதான் அதான் சத் பூதிஹி. தாவரும், ஆனா தாதான் தனிச்சு பிரிச்சு எடுத்தோம்னா சத்து பிளஸ் பூதிஹி, ஜெகதீஷகன்னு சொல்ற மாதிரி. சத்து பூதிஹி அந்த அவர் ஒருத்தர் எல்லா விதமான தனங்கள் உடையவர், எல்லா விதமான அவதாரங்கள் உடையவர், எல்லா விதமான பூதங்கள் உடையவர். எல்லாம் சத்தியம், ஆனா அது அளவெடுக்க முடியாத ஒரு சத்தியம். அதனால்தான் அந்த சத்து பூதிஹி அப்படின்னு. பஞ்சபூதங்களில் ஆனவர் தான் பூதம் அப்படின்னா. பஞ்சபூதங்கள்னாக்கா மேட்டர், ஆங்கிலத்துல மேட்டர்னு சொல்லலாம். அப்போ அதனால அணுக்கள். அதனால அது ஒரு சத்தியமான பூதிஹி சுவாமி. சத் பராயணஹ. இந்த பராயணங்கிறது திருப்பியும் ஒரு பெரிய வார்த்தை தான். அது பராயணம் பண்றதுங்கிறது, பராயணங்கிறது எல்லாமே அவர்தான் எல்லாருடைய கவனிப்புக்கு உட்பட்டவர். பராயணம் யார பண்றோம்? கவனிப்புக்கு உட்பட்டவர். ஒரு கவனிப்பு வேணும்னா ஒரு வஸ்து மேல எல்லாருக்கும் ஒரு கவனிப்பு இருக்கு, அதுல பராயணம். அந்த பாராயணங்கிறது நம்ம ராமாயணத்தை பாராயணம் பண்ணலாம், வேதங்களை பாராயணம் பண்ணலாம், அது வேற. பாராயணம் எதை நம்ம சொல்றோமோ, எந்த கவனிப்பை நம்ம வேதங்கள், சாஸ்திரங்கள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் முகமாக நம்ம சொல்றோமோ அது பாராயணம். இது பராயணம்னாக்கா யாரு கவனிப்பு உடையவர்களாக இருக்கின்றார்களோ, எவர் மீது நம்முடைய கவனிப்பு, பார்வை, எல்லாமே யாரு? அவர்தான் அந்த சத்து பராயணக. அந்த சத்தியமானப்பட்டவர் மேலதான் நம்முடைய கவனிப்பு, நம்முடைய ஆசை, நம்முடைய பார்வை எல்லாமே. அதுக்குதான் இந்த பராயணக அப்படின்னு வருது. இந்த விசர்க வருதுனால அவர் தான் அது, அவர் அப்படின்னு அர்த்தம். எவருக்கு அது பொருந்துமோ அவர். சத் பராயணக. சூரசேனக. இப்ப சேனங்கிறது உங்களுக்கு ஒரு படைன்னு எடுத்துக்கலாம். ஆர்மின்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி. சேனாதிபதினா படைத்தலைவன் தான். சூரசேனகங்கிறது நீங்க எல்லாம் பாக்குறல, இந்த படையெல்லாம் பாக்குறல, பீஷ்மர் சொல்லி கொடுக்குறாரு பீஷ்மருக்கு. இந்த சூரர்களுடைய சேனையெல்லாம் அவர் தான். அவருடைய சேனை தானே. இப்ப கிருஷ்ண பரமாத்மா அந்த அவதாரத்துல அவருடைய சேனையை அப்படியே துரியோதனுக்கு கொடுத்துடுறாரு. அவன் கேட்கறான், பாவம் எனக்கும் இது கொடுத்தா எனக்கு படைகள்லாம் நீ எடுத்துக்கோ. அவன் கேட்டதை கொடுத்துடுற.
அவன் சுவாமியை கேட்கல, எனக்கு உன் படைகளை கொடுத்துருப்போ, ஏன்னா இவன் காலில் வந்து உட்காந்துட்டான் அர்ஜுனன். அதனால அவனுக்கும் கொடுக்காம இல்ல, அவனும் கேட்கறான், அவனும் வரம் கேட்கறான், அவனுக்கும் கொடுத்துடுறான். இத முதல்ல இவனுக்கு கொடுத்துட்டாருன்னா இவனை தான் காலில் இருக்கான் பாக்குறான் அர்ஜுனனை. உடனே மற்றவது துரியோதனுக்கு படைகள் எல்லாமே துரியோதனை கொடுத்துடுறார். அவருடைய படைகளே அவரை எதிர்த்து போராடுறது. சூரசேனக எது சிரேஷ்டக, எதுகு சிரேஷ்டகங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு பவித்திரமான சிரேஷ்டஜனாக எதெல்லாம் பண்றாலோ அதுதான் மற்றவங்க பாப்பா இது பண்ணுவாங்க. 6வது விபாகத்துல சுவாமி சொல்றார். அதுதான் அந்த இது சிரேஷ்டங்கிறது உன்னதம், ஔன்னத்தியம், பவித்திரம், எல்லா விதத்திலையும் ரொம்ப புத்தியில அவர்களுடைய செயல்கள்ல சிரேஷ்ட மனுஷன் சொல்லுவா. சிரேஷ்டன்னா அதுதான். இப்ப எது சிரேஷ்டக அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எத் சிரேஷ்டக, எது சிரேஷ்டக, எத் சிரேஷ்டக அப்படின்னா யார் சிரேஷ்டமா இருக்காங்களோ அவங்க சொல்லலாம். சில பேர் வந்து எதுகுலங்கிறது சுவாமியுடைய கிருஷ்ண அவதாரத்துல எதுகுலம், அந்த எதுகுலத்துல சிரேஷ்டங்கிறாரு. நான் வந்து எது யாரெல்லாம் எதெல்லாம் சிரேஷ்டத்தமான இருக்கோ அதுதான் அவர்னுங்கிறேன். ஸோ பீஷ்மர் வந்து எதுகுலம்னு அப்படிலாம் ஒன்று எடுத்து சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. எது எவைகளெல்லாம் சிரேஷ்டமாக நீ பார்க்கின்றாயோ அந்த சிரேஷ்டக எது சிரேஷ்டக அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதுகுலம்னு வரும், நான் இல்லைன்னு சொல்லல, வரலாம். பட் நான் என்னுடைய இது அப்படிதான். சன் நிவாசக, இந்த சன் வந்து உங்களுக்கு என்னன்னா சம் வந்து சம் கரக, இந்த சம் வந்து உபசர்க, அது நமக்கு தெரியும், அது சன் ஆயிடும். சம் உபசர்க 22 உபசர்க்கத்துல சம்னு உபசர்க இதுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறது. நிவாசகன எங்க வசிக்கின்றாரோ, அதாவது இந்த சம்ங்கிறது ஒரு நல்ல உபசர்க்கம், அது வந்து பவித்திரமான ஒரு உபசர்க்கம், அது பவித்திரமான ஒரு சொல். உயர்ந்தன்னு ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா, உயர்ந்த மனிதன் அப்படின்னாக்கா அந்த உயர்ந்த ஒரு பவித்திரமான ஒரு எண்ணம் தானே, ஒரு சிந்தனை, ஒரு வார்த்தை தானே. சம் நிவாசக, எங்கெங்கெல்லாம் நன்மை இருக்கோ அங்கதான் சுவாமி நிவாசம் பண்ணுவார், வசிக்கின்றார். இதுதான் அர்த்தம். எங்கெல்லாம் சம் இருக்கின்றதோ, இப்ப சங்கரகங்கிறது செயல்கள், கரக கரங்கிறது கை, இன்னொன்னு வந்து கரக செயல்கள், செயல்பாடுகள், செயல்களுக்கு கரம். ஹிந்தியில கூட கியா கரேகா, அந்த கருங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை, நம்ம பாரத தேசத்துல பாஷைகள் எல்லாத்துலயுமே இருக்கும். அப்ப அந்த சம் கரகன்னு சொல்ற மாதிரி நல்ல உயர்ந்த சங்கர், நல்ல பவித்திரமான செயல்படக்கூடிய சங்கரன்னு ஆதிசங்கரருக்கே பெயர் வச்சா அப்பா ஆரியாம்பாலும் இவரெல்லாம் சிவகுரு எல்லாம். அதே மாதிரிதான் சன் நிவாசகன்னு சொல்லுவா அவரை. நல்ல இடங்கள்ல இருக்கக்கூடிய பவித்திரமான சம் நிவாசக இருக்கக்கூடியவர் சுவாமி. இந்த இடம் பாருங்க, சு யாமுனக, இது வந்து சு திருப்பி உபசர்க்கம், பவித்திரமான சொல். 22 உபசர்க்கங்கள்ல சு சம் எல்லாமே வரும், பிரா அபி எல்லாம் வரும். சுங்கிறது ஒரு உபசர்க்கம், ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. எதுக்கு? யாமுன. யாமுனங்கிறது சில பேர் வந்து யமுனா நதி அதனால கோபிகள்லாம் அங்கதான் அப்படின்னு அந்த அர்த்தம் இல்ல. இந்த யாமுன வந்து நம்ம வியாக்கரண இலக்கணத்தை அர்த்தம் பார்த்தோம்னா யாமுன உரிச்சொல்னு எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னாக்கா எந்த இடத்துல எல்லாம் கொழித்து வளர்கின்றதோ, கொழிக்கின்றதோ, பெருகுகின்றதோ, வளமுடன் பெருகுகின்றதோ அது யாமுன ஸ்தலம் சொல்லுவா. யாமுன உரிச்சலும் சொல்ல யாமுனம், யாமுனத்தை பாருனா யாமுனத்தை, அது வந்து நியூட்ரல் ஜெண்டர், நடுநிலைப்பால். அப்போ யாமுனத்தை பாருனா எங்கெல்லாம் கொழிக்கின்றதோ, வளம் இருக்கின்றதோ அது யாமுனம், அது சு பவித்திரம். அதான் பவித்திரமான கொழித்தல், இதுதான் அது அர்த்தம். இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு எண்ணக்கூடிய குறிப்புகளை எண்களை சொல்லிடுறேன். 699 சத் கதிஹி, 700 சத் கிருதிஹி, 701 சத்தா, 702 சத் பூதிஹி, 703 சத் பராயணஹ, 704 சூரசேனஹ, 705 யது சிரேஷ்டஹ, 706 சன்னிவாசஹ, 707 சுயாமுனஹ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வ மங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.